37க்கு 38க்கு அதான் ஒரு டிஃபரன்ஸ். 37 வந்து ஆர்டினரி இயர்ஸ், 38 லீப் இயர். லீப் Yes, sir. இயர்ஸ் லீப் இயர்ஸ் தட் இஸ் a very very important. ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்னேன் வீக்லி எவ்வளோ டேஸ், 7 டேஸ். அப்போ டோட்டலாக லீப் இயர்னா எவ்வளோ கிடைக்கும்? 366. அப்போ நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? 366னா 7 5 டைம்ஸு 35 16 2 டைம்ஸு 14 ரிமைனிங் வந்து 2 டேஸ் வருது. ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 2 டேஸ் வருது. அப்போ ஒரு வீக் பாசிபிள் என்ன? அப்போ வீக்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் யார் வருவா? அப்போ அவங்கள வச்சு நம்ம போட போகிறோம். சரிங்களா? ஸ்டார்டிங் யார் வருவா? சண்டே மண்டே ஆர் மண்டே டியூஸ்டே ஆர் டியூஸ்டே வெனஸ்டே ஆர் வெனஸ்டே Thursday or Thursday Friday or Friday Saturday. அதோட முடியுமா? சாட்டர்டே சண்டே கூட பாசிபிள். அப்போ சாட்டர்டே நம்ம பாசிபிள் இருக்குன்னு நம்ம கவுண்ட் பண்ண போறோம். எத்தனை பாசிபிள் இருக்குது? மேபி சண்டே மண்டேவா வரலாம், ஆர் சாட்டர்டே சண்டேவா வரலாம். வேற எதுவும் பாசிபிள் கிடையாது. சரிங்களாம்மா? வேற எதுவும் பாசிபிள் கிடையாது. அப்போ லீப் இயரா இருந்தா இதனோட ப்ராபபிலிட்டியோட வேல்யூ என்ன கிடைக்கும்? 2/7. 2/7. சரிங்களா? அதே வித்தவுட் லீப் இயரா இருந்தா என்ன கிடைக்கும்? 1/7 கிடைக்கும். இதை மட்டும் மறக்காம இருங்க. அடிக்கடி 1 மார்க்ல கேட்கக்கூடிய கொஸ்டின். இது மட்டும் கிடையாது. பர்த்டே சம் ஒன்று இருக்கும். பர்த்டே ரிலேட்டட் கொஸ்டின் வரும். அப்போ அதுக்கு இதே மாதிரி ஆன்சரை நம்ம ரன் பண்ண போறோம். சரிங்களா? Okay, sir. வெரி இம்பார்ட்டன்ட் ஒன்.